21 டிசம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அன்னைக்கு படிச்சிட்டோம்னா ஸோ நமக்கு பின்னாடி ரிவிஷன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்விரான்மெண்ட்டில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி பி எஸ்டப்ளிஷ்டு? இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் எங்கே அமைய உள்ளது? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் கோரக்பூர் அப்படிங்கிற இடத்துல அமைக்க போகிறாங்க. ஸோ இதான் முதல் பிரத்யேக வன பல்கலைக்கழகம் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் அமைக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வேர் டிட் டெஸ்லா ஓப்பன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் இன் இந்தியா? டெஸ்லா தனது முதல் மின்சார வாகன சார்ஜிங் நிலையத்தை எங்கு திறந்தது? இந்தியாவில் பார்த்தோம்னா ஹரியானாவில் குருகிராம் அப்படிங்கிற இடத்துல திறந்திருக்காங்க. டெஸ்லா தனது முதல் மின்சார வாகன சார்ஜிங் நிலையத்தை ஹரியானாவில் குருகிராமில் திறந்துள்ளது. நெக்ஸ்ட்டு கவர்னன்ஸில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். வேர் வாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென் இசட் போஸ்ட் ஆஃபீஸ் இனாகிரேட்டட்? ஜம்மு காஷ்மீரில் முதல் ஜென் இசட் அஞ்சல் நிலையம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா எய்ம்ஸ் விஜயப்பூர் அப்படிங்கிற இடத்துல திறந்திருக்காங்க. ஸோ ஜம்மு காஷ்மீரில் முதல் ஜென் இசட் அஞ்சல் நிலையம் எய்ம்ஸ் விஜயப்பூர் வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. டிஃபென்ஸ் விச் MH-60R ஸ்குவாட்ரன் வாஸ் கமிஷன்ட் பை த நேவி? கடற்படையால் பணியமர்த்தப்பட்ட MH-60R படைப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா INAS 335 OSPREOS ஆஸ்ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய கடற்படை கோவாவில் INAS 335 ஆஸ்ப்ரேஸ் என்ற இரண்டாவது MH-60R படைப்பிரிவு தொடங்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். டு விச் கண்ட்ரி டிட் பிரேசில் ஹேண்ட் ஓவர் த 2026 பிரிக்ஸ் பிரசிடென்சி? 2026க்கான பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை பிரேசில் யாரிடம் ஒப்படைத்தது? ஸோ அதுக்கு யார் தலைமை தாங்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, நம்ம நாடு தான் தலைமை தாங்க போகுது. எக்கனாமி. விச் எடிஷன் ஆஃப் ஹேண்ட் புக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் இந்திய ஸ்டேட்ஸ் வாஸ் ரிலீஸ்டு பை RBI? மாநிலங்களின் புள்ளி விவர கையேட்டின் எத்தனையாவது பதிப்பை RBI வெளியிட்டுள்ளது? இப்போ வெளியிட்டுள்ள பதிப்பு எத்தனாவது நம்பரில் வரும்னா 10வது நம்பரில் வரும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸில் விச் ஸ்டேட் ஹோஸ்டட் இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஸ்டைல் ரெஸ்லிங் 2025? சர்வதேச இந்திய பாணி மல்யுத்த போட்டியை நடத்திய மாநிலம் எது? ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் பாரம்பரிய மல்யுத்தத்தை மீட்டெடுக்க சர்வதேச இந்திய பாணி மல்யுத்தத்தை நடத்தியது. நெக்ஸ்ட்டு கவர்னன்ஸில் ஒரு கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். விச் ஸ்டேட் ஆர்டர் த ரிமூவல் ஆஃப் ஆர்டர்லி சிஸ்டம் இன் போலீஸ்? காவல்துறையில் ஆர்டர்லி முறையை ஒழிக்க உத்தரவிட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இது ஒரு தமிழ்நாடு கரண்ட் அஃபேர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தமிழகத்தில் ஆர்டர்லி முறை ஒழிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஜுடிஷியரியில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஹூ இன்ட்ரடியூஸ்டு எ பில் டு கிரிமினலைஸ் மேரிட்டல் ரேப்? திருமண உறவில் நடக்கும் பாலியல் வன்கொடுமையை குற்றமாக்க மசோதா தாக்கல் செய்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசி தரூர் அப்படிங்கிறவர் இந்த மசோதா தாக்கல் செஞ்சிருக்காரு. BNS 63வது பிரிவில் திருத்தம் செய்ய சசி தரூர் தனிநபர் மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காரு. அகைன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ். விச் ரெஜிமே டிட் த US டெசிக்னேட் as an FTO in 2025? அமெரிக்காவால் FTO என அறிவிக்கப்பட்ட அரசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனின்சுலாவின் நிக்கோலஸ் மதுரோ அரசை அமெரிக்கா FTO என அறிவிச்சிருக்காங்க. அதாவது பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எக்கனாமி அகைன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த இஸ்ரேல் ஈஜிப்ட் கேஸ் டீல்? இஸ்ரேல் எகிப்து எரிவாயு ஒப்பந்தத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $34.6 பில்லியன். இஸ்ரேலும் எகிப்தும் $34.6 பில்லியன் மதிப்பிலான எரிவாயு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர். விச் ஆர்கனைசேஷன் சைன் த 2025 to 2027 ஒர்க் பிளான்? 2025 27 வரைக்கான விவசாய பணி திட்டத்தில் கையெழுத்திட்ட அமைப்புகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICAR அண்ட் INTA. இந்தியா அர்ஜென்டினா இடையேயான விவசாய ஒத்துழைப்புக்கான பணித்திட்டம் கையெழுத்திட பட்டிருக்கு.
நெக்ஸ்ட் அகைன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். விச் கண்ட்ரி ப்ரொபோஸ்டு மூவிங் இட்ஸ் கேபிட்டல் டு மக்ரான்? தலைநகரை மக்ரான் நகருக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். கடுமையான தண்ணீர் கட்டுப்பாடு காரணமாக ஈரானோட தலைநகரை வந்து மக்ரானுக்கு வந்து மாற்ற வந்து திட்டம் போட்டிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அகைன் ஒரு கரண்ட் அஃபேர். ஹூ டெவலப்டு எ நானோ பார்ட்டிகல் தெராப்பி ஃபார் அல்சைமர்ஸ்? அல்சைமர் நோய்க்கான நானோ துகள் சிகிச்சையை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ்டி மொகாலி அப்படிங்கிறவர். ஐஎன்எஸ்டி மொகாலி விஞ்ஞானிகள் அல்சைமர் நோய்க்கான நானோ துகள் சிகிச்சையை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட்டில் வேர் வாஸ் த ஃபிஷ் ஸ்பீசியஸ் சன்னா போய் டிஸ்கவர்டு? சன்னா போய் என்ற புதிய மீன் இனம் வந்து எங்கே வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவின் ரீபோய் மாவட்டத்தில் சன்னா போய் என்ற புதிய மீன் இனம் வந்து இப்போ வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ரிப்போர்ட்ஸு. ஸோ விச் கண்ட்ரி ஹேட் த மோஸ்ட் டோப்பிங் வயலேஷன் இன் 2024? 2024 அதிக ஊக்கமருந்து விதிமீறல்களை பதிவு செய்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து 3வது முறையாக நம்ம வந்து முதல் இடத்துல வந்து இருக்கோம். உலகின் அதிக ஊக்கமருந்து விதிமீறல்கள் இந்தியாவில் பதிவாகியுள்ளதாக வாடா வந்து கூறியிருக்கு. ரிப்போர்ட்ஸ். விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் ஏஐ செயல்களுக்கான உலகின் மிகப்பெரிய சந்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். ஏஐ செயல்களை பயன்படுத்துவதில் இந்தியா உலகின் மிகப்பெரிய சந்தையாக உள்ளதாக போஃபா வந்து கூறியிருக்கு. நெக்ஸ்ட் கவர்னன்ஸில் இன்னொரு கரண்ட் அஃபேர். விச் ஸ்டேட் ட்ரிபிள்டு த சேலரி ஆஃப் இட்ஸ் எம்எல்ஏஸ் அண்ட் சிஎம்? எம்எல்ஏக்களின் ஊதியத்தை 3 மடங்கு உயர்த்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா. ஒடிசா சட்டப்பேரவை முதல்வர் மற்றும் எம்எல்ஏக்களின் ஊதியத்தை 3 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் கவர்னன்ஸில் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ். ஹூஸ் ப்ரொபோசல் ஃபார் சிஎம் ஆஸ் சான்சலர் வாஸ் ரிஜெக்டட்? முதல்வரை வேந்தராக நியமிக்கும் மசோதா யாருடையது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க முதல்வரை பல்கலைக்கழக வேந்தராக்கும் மசோதாவை குடியரசுத் தலைவர் வந்து நிராகரிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ். ஹூ வாஸ் த சீஃப் டிசைனர் ஆஃப் த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி? ஸோ ராம் பஞ்சி சுதார் ஒற்றுமை சிலையின் வடிவமைத்த தலைமை சிற்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் பஞ்சி சுதார். இவர் ரீசெண்டாக காலம் ஆயிட்டாரு. ஸோ அதுக்காக தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம படிக்கிறோம். ஒற்றுமை சிலையின் வடிவமைத்த புகழ்பெற்ற சிற்பி ராம் சுதார் சமீபத்தில் காலமானார். அகைன்ஸ்ட் அவார்ட்ஸில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். விச் ஏர்லைன் வான் பெஸ்ட் டொமஸ்டிக் ஏர்லைன் 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா. 2025 சிறந்த உள்நாட்டு விமான நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா. ஏர் இந்தியா வந்து 2025 சிறந்த உள்நாட்டு விமானம் அப்படிங்கிற விருதை வந்து பெற்றிருக்கு. ரீசெண்டாக கூட இண்டிகோவில் வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று வந்தது. ஸோ அதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து டிசம்பர் 18 ஒரு இம்பார்ட்டன்ட் டே தான். ஸோ அன்றைக்கி வந்து உலக புலம்பெயர்ந்தோர் தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ஸ் டே. ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடில் போய் அகதியாக வாழ்கிறவங்கள நம்ம மைக்ரேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டே வந்து என்னைக்கு கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18. வாட் இஸ் த தீம் ஆஃப் த மைக்ரன்ஸ் டே 2025? புலம்பெயர்ந்தோர் தினத்தின் 2025 கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை கிரேட் ஸ்டோரி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ நிறைய ஆர்என்டி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேடி எக்ஸாம் நோட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.